ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க. இது வந்து சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கத்தில் உள்ளது. ஆல்ரெடி அங்கேருந்து நான் வந்து ஏற்கனவே அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நாங்கள் வந்து ஒரு சிட்டு போட்டிருந்தேன். அது சிட்டு க்ளோஸ் ஆகி ஷாப்பிங் போனப்போ அங்கே பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் அங்கே என்ன ஷாப் பண்ணியிருந்தேன், அங்கே என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே உள்ள சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நம்ம வந்து இப்போ நிறையா பேர் வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கணுன்னா வெள்ளி விலையும் வந்து கொஞ்சம் கூடிக்கிட்டே தாங்க இருக்குது. நம்மளால் டபால்னு போய் ஒரு 100 கிராம் உள்ள ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் தேவைப்படுது. சாதாரணமாக ஒரு கொலுசு மாற்றணுன்னா கூட நமக்கு வந்து டக்குன்னு போய் நம்மளால் நம்ம நினச்ச கொலுசை வாங்குறதுக்கெலாம் முடிய மாட்டேது. ஸோ இந்த சிட் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து போரூரில் உள்ள கடை தாங்க, சென்னைக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே எப்போயுமே வந்து கிராமுக்கு வந்து 3 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஒரு தீபாவளி வருது, இல்லை ஒரு பொங்கல் வருது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் எக்ஸ்ட்ரா 1 ருபி 2 ருபி, போன தடவை அச்சய திதிக்கெலாம் 5 ருபீஸ் வரையும் கூட டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 5 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் அவங்களுக்கு. ஸோ அதுவே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சிட்டு போட்டு எடுக்கிறப்பையும் நமக்கு கிராமுக்கு வந்து 3 ருபீஸ் லெஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன வாங்கினேன், எனக்கு எப்படி பில் பண்ணாங்க, சிட் ஸ்கீம்னால் எனக்கு என்ன யூஸ் ஆச்சு, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உள்ள சிட் ஸ்கீம் பற்றி பார்த்துடலாங்க. இந்த சிட் ஸ்கீம் பேர் வந்து சுபிக்ஷம் சில்வர் சேவிங் ஸ்கீம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சிட் ஸ்கீம் தான். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து நீங்கள் 1000லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 1000, 2000, 3000, 5000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ல் நீங்கள் போடலாங்க. உங்களுக்கு 10,000 வரை இருக்குது. 11 மந்த் பே பண்ணணும். ஸோ நமக்கு 11 மந்த் பே பண்ணுறப்ப நம்மளோட டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ வரும். 1 மந்த் இது வந்து போனஸாக கொடுப்பாங்க உங்களுக்கு. இது போக ஒரு ஃபஸ்ட்டு மந்த்தே நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பே வந்து ஜாயினிங் போனஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் ஒன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நான் வந்து 2000 ருபீஸ் சிட் ஸ்கீமில் தான் சேர்ந்துருந்தேன். லாஸ்ட் டைமும் அதில் தான் சேர்ந்துருந்தேன். ஸோ எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு கிஃப்ட்டு தான் கிடச்சிது எனக்கு. அவங்க ஒரு 4 ஐட்டம்ஸ் வந்து காமிப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2000 ருபீஸ் சிட் ஸ்கீமுக்கு வந்து இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து இந்த செகண்ட் ஒன் வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கிறதுல அது மாதிரி உள்ளதாக எடுத்திருந்தேன். ஸோ இந்த தடவை அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக மீதி 3லேருந்து ஒரு திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. 1 மந்த் போனஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நான் 11 மந்த்ஸ் 22,000 கட்டியிருந்தேன். எனக்கு 24,000க்கு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆன்லைனில் தாங்க ஃபுல்லாகவே பேமெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் என்னோடய பாஸ்புக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த அந்த ஒரு ரிசிப்ட் தான் இருக்கும். ஸோ கடைக்கு வந்ததுக்கப்புறம் மீதி உள்ள எல்லாத்தையுமே வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி கொடுத்துட்டாங்க. மந்த்லி நான் ஆன்லைனில் தான் கட்டுவேன். அவங்க நான் கட்டி அந்த டே எண்டுக்குள்ளே இல்லை மறுநாள் வந்து எனக்கு வந்து அந்த பில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் இதில் எவ்வளோ சேர்ந்துருக்கு, எவ்வளோ ரூபா சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி ஒரு 10 டேஸ் கழித்து வந்து பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மந்த்து தொடங்கினதுமே ஒரு 1 or 2 டேஸில் நான் பணம் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து வந்து நான் வந்து பொருள் எடுக்க கடைக்கு வந்துட்டேன். நம்ம சிட்டு ஆரம்பிக்கிறப்பே வந்து நமக்கு ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. அதுலேயே அந்த கியூஆர் கோடு இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மந்த்லி பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் இங்கே சிட்டு போட்டு பொருள் எடுக்கிறப்ப ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் நான் கண்டுபிடிச்சேன். டிஸ்அட்வான்டேஜ்னு இல்லை, இன்னும் கொஞ்சம் வேறு பொருள் எடுத்திருந்தால் இன்னும் அதிகமாக சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் யாராவது சிட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நான் பண்ண தப்பை நீங்கள் செய்யாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வச்சுருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தாங்க நான் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. இதில் வந்து என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம வெள்ளி பொருட்கள்லாம் எடுக்கும் போதில் ஒரு சில பொருளுக்கு வந்து கிராம் இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி போடுவாங்கங்க. பட் ஒரு சில பொருள்லாம் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சில்வர் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டட்டு இல்லை ஒரு நெக்லஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா அது ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த சிட் ஸ்கீமில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டே இருக்காதுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாலை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வரலட்சுமி அம்மாவுக்கு
போடணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தது தான். ஸோ இது வாங்குறதுக்காகவே மெயினாகவே அந்த சிட்டு போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது வாங்க போகிறப்ப என்கிட்ட வந்து இங்கே 2 கலெக்ஷன் இருந்தது. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு அப்படின்ட்டு இருந்தது. ஒன்று வந்து அரௌண்ட் 14,000 வந்தது. ஒன்று வந்து அரௌண்டு 16ஓ 18ஓ வந்ததுங்க. பட் நான் அந்த 14,000 உள்ளது தான் எடுத்திருந்தேன். ஸோ இதோடைய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கிராம்ஸ் இருந்ததுங்க. ஸோ இந்த பில்லில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த மாலை லோட்டஸ் 111.850. ஸோ 112 கிராம்ஸ் இருந்தது. பட் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 14,093 ருபீஸ். இப்போ நான் வாங்க போன அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 96 ருபீஸுங்க. இவங்க வந்து ஒரு 3 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அப்போ 93 தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த 112 × 93 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் இன்ட்டு 96 ருபீஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா ஒரு 10,752 ரூபா தாங்க வந்திருக்கும். பட் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி போடாமல் இதெல்லாம் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த ஜுவல்ஸு எல்லாமே இது வந்து பொதுவாக எல்லா கடைகளையும் அப்படி தாங்க. ஸோ 14,093 ருபீஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கலங்க. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸுங்கிறனால அந்த நான் கட்ட வேண்டிய அந்த 22,000 அவங்க ஒரு 2,000 எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக 24,000. அந்த 24,000லேருந்து அப்படியே தான் மைனஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அடுத்து நான் வாங்கின சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து வெயிட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த வெயிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து ஒரு 3 ருபீஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை லெஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே 317 லெஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர கிராம்ஸுங்க. ஸோ இதை மொத்தமாக நான் வாங்கின வெயிட் வந்து 217.400ங்க. இதில் இதுக்கு மட்டும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கிராமுக்கு வந்து எனக்கு எதுவுமே குறைக்கல அவங்க. ஏன்னா அந்த வெயிட் வந்து எழுதியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அப்படிங்கிறனால என்னோடய 24,000லேருந்து இந்த 14,000 நம்ம மைனஸ் பண்ண மாதிரி பண்ணிடலாம். மீதி இருக்கிற வெயிட் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 105 கிராம்ஸ் வந்ததுங்க. ஸோ அந்த மீதி உள்ள 105 கிராம்ஸுக்கு எனக்கு 3 ருபீஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 315 ருபீஸ் அப்படிங்கிறது இந்த போட்டிருக்காங்க. 317 ருபீஸ் லெஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நான் இதுவுமே வந்து அந்த மாதிரி ஐட்டம் இல்லாமல் வேறு ஐட்டம் எடுத்திருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 14,000 கிட்டத்தட்ட இருந்திருக்கேன்ட்ட. அதுக்கு வந்து குத்து விளக்கு இல்லை ஒரு பிளேட்டு அந்த மாதிரி எடுத்திருந்தேன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு வந்து சாலிடாக ஒரு 145 கிராம்ஸ் வரையும் என்னால் எடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த 145 கிராம்ஸுக்கும் எனக்கு வந்து ஒரு 3 ருபீஸ் லெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அகெயின் வந்து ஒரு 450 ருபீஸ் கிட்ட இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிருக்கும் எனக்கு. இப்படி இல்லாமல் இல்லைங்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 கிஃப்ட்டு ஒரு 500 ருபீஸ் ஒர்த்து முதலே எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2,500 ப்ளஸ் கிராமுக்கு ஒரு 3 ருபீஸ் லெஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப சாலிடாக எனக்கு ஒரு 1,000 ருபீஸ் லெஸ் ஆகிற இடத்துல எனக்கு வந்து இப்போ ஒரு 350 ருபீஸ் தான் லெஸ் ஆகிருந்தது. ஏன்னா நான் எடுத்த பொருள் அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கும் போதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் ரேட் உள்ள பொருள் எடுக்காமல் மற்றது ஐட்டம் எடுத்திங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு சொல்ல வர்றேன் நான். அவ்வளோதான். இங்கே என்ன பொருள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை தாங்க. வெள்ளி மாலை, வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு வந்து சாத்துறதுக்கு வாங்கியிருந்த மாலை தாங்க. ஸோ இது வந்து ஜெர்மன் சில்வரில் அப்புறம் மெட்டல்ஸ்லலாம் நிறையா பார்த்துருந்தேங்க. நிறைய டிசைன்ஸாக வந்து நிறையா 600 ருபீஸ் 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சிலே வந்து நிறையா கடைகளில் நிறையா கிடச்சிது. பட் எனக்கு எனவே நம்ம அலங்கரிக்கிறதுக்கு நம்ம வந்து காசு சேர்த்து தங்கம் வெள்ளின்னு வாங்குற மாதிரி அம்மனுக்கும் இந்த மாதிரி ஒன்று ஸ்பெஷலாக வாங்கணும் அப்படின்னு யோசித்து தாங்க வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்லாம் வாங்கணும்னு நான் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் திரும்ப ஒரு 2,000 ருபீஸ் சிட்டு போட்டு வந்திருக்கேன் நான். ஸோ இது போக என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னா இதுவே வந்து 24,000 அந்த 22,000 கட்டினதில் இது ஒரு 14,000 வந்து இதுக்கே காசு வந்து போயிடுச்சு எனக்கு. மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்த மாலைக்கே நான் வந்து கொடுத்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து போடுறப்ப இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுத்தாங்க. பட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, கவர் மாதிரி உள்ளது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தொடச்சிட்டு நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கருக்காமல் சூப்பராக அது வாட்டுக்கு இருக்கும். பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டு போட்டு கொடுக்குறக்காக தான் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பட் இதில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியே கொடுத்தாங்க அவங்க உங்களுக்கு.
ஸோ இதோடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஐட்டங்களாக தாங்க வாங்கியிருந்தேன். என் பூஜை ரூம் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய வெள்ளி பொருட்கள்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் காமிச்சிருந்தேன். அதுவே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஐடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல என்னோடய பூஜை ரூமுக்கு ஏற்றாப்புல நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு சில ஐட்டங்கள் வந்து எடுத்திருந்தேங்க. ஸோ இதெல்லாம் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து குபேரப்படிங்க. ஸோ 25 கிராம்ஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து அரிசி நிரப்பி நம்ம அன்னபூர்ணியை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குபேர காயின்ஸு, அப்புறம் அந்த சோழி, அப்புறம் கோமதி சக்கரம், அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நம்ம போட்டு ஃபில் பண்ணி நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 25.54 25 கிராம் இருக்குங்க இது. ஸோ இதிலே வந்து எல்லா சைஸஸ்லேயும் காமிச்சாங்கங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 16 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லாங் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, அதில் பாருங்கள். அந்த கடையில் என்னென்ன பொருள்லாம் இருக்குங்கிற கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் நான். அதோடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 80 கிராம்ஸ் வரையும் பெருசெல்லாம் இருந்தது. எனக்கு போதும், நம்ம பூஜை அறைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேங்க நான். அடுத்து வந்து இந்த பஞ்ச பாத்திரம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு பச்சை கற்பூரம் போட்டு பிரசாதம் மாதிரி நம்ம சாமி செல்ஃபில் எப்போயுமே தண்ணி சாமிக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து நான் ஒரு வெள்ளி டம்ளரில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் இதுவும் வாங்கணும் அப்படின்னு நினச்சது. இதுவும் சின்னதாக, இதுவும் 25 கிராம்ஸ் தாங்க. ஒரு 26 கிராம்ஸ் வர மாதிரி தான் இருந்தது. இதுலேயும் வேரியஸ் சைஸஸ் இருந்தது. என்னோடய பூஜை செல்ஃபுக்கு இது போதும் அப்படின்னு எடுத்தேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனும் எடுத்தேங்க. இது வந்து 7 கிராம்ஸ் தான் என்னமோ இருந்ததுங்க இதோடைய வெயிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2 விளக்கு வாங்கினேங்க. இது வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்ச மாதிரி உள்ள விளக்கு தாங்க. இதே மாதிரி மேலே உள்ளது மட்டும் இருக்க மாதிரி ஒரு விளக்கு வச்சுருக்கேங்க. அது வந்து குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி விளக்கு போடுவேன் அதில். எங்களோட குலதெய்வத்துக்கு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி தான் குலதெய்வத்துக்கு வந்து ஊற்றி நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ நான் வந்து அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி மட்டும் தீபம் போடுவேன். ஸோ இதிலே வந்து ஸ்டாண்ட் வச்ச மாதிரி இருந்தது. இது வந்து வராகி அம்மனுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேங்க. இது வராகி அம்மனுக்கு முன்னாடி வந்து ஒரு தனியாக வராகி அம்மனுக்குன்னு ஒரு தீபம் போடுறதுக்காக வாங்கினேன் நான் இது. இதுக்கு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளேட்டும் சேர்த்து வாங்கியிருந்தேங்க. இந்த பிளேட்டோட இது வந்து 13 கிராம்ஸ் இந்த பிளேட்டு. இந்த குட்டி விளக்கோட இதுவும் வந்து 13 கிராம்ஸுங்க. ஸோ டோட்டலாக இது ரெண்டும் சேர்ந்து 26 கிராம்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து 3 ரூபீஸ் லெஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே. அப்புறம் இது ஒரு சின்ன விளக்குங்க. இது வந்து இப்போ முருகனுக்கு அப்புறம் நிறையா இப்போ வேல் வழிபாடுலாம் செஞ்சுட்டு வரேன் நான். ஸோ நமக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நமக்கு விளக்கு வைக்கணும் அப்படின்னா நான் வெளியே துளசி மாடமும் இப்போ வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்காக தீபம் போடுறதுக்கு எதுக்காவது ஒரு இதுக்கு ஆகிக்கிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளக்கு எடுத்தேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 13 கிராம்ஸ், இதுவும் 13 கிராம்ஸ்க்குள்ளே வர்ற விளக்கு தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன பிளேட்டு தாங்க, இலை மாதிரி இருக்குல்ல, இந்த பிளேட்டு தான். இது வந்து ஜஸ்ட்டு 7 கிராம்ஸ் கிட்ட தான் இருந்தது உங்களுக்கு. 7.670 ஒரு 8 கிராம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கிறோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நட்ஸ் வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு வைக்கிறப்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிளேட் எடுத்தேங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளோ பில் அமௌண்ட் வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,626ங்க. ஜிஎஸ்டி கண்டிப்பாக போட தான் செய்வாங்க. ஸோ என்னோடய 24,000 மைனஸ் பண்ணியிருக்காங்க அட்ஜஸ்ட் சிட்டுன்னு போட்டு. ஸோ மீதி 626 ருபீஸ் நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஓவராலாக என்னோடய சிட்டு ஸ்கீமில் வந்து என்னால் வந்து இவ்வளோ பொருட்கள் வாங்க முடிஞ்சதுங்க. ஸோ நீங்களும் சிட் ஸ்கீம் எதற்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கடைக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு தடவை கடையை விசிட் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த்து பே பண்ணிடுங்க. அடுத்த மந்த்லேருந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க சிட் ஸ்கீமுக்கு வந்து ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் பண்ணதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கியூஆர்ஸ் கோடு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இதுலேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஊடால கூட சிட் ஸ்கீமை நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா என்ன, எந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
இதில் வந்து எது எதுக்கு ஆஃபர்ஸ் கிளப் ஆகாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்டிக் கலெக்ஷனு, அப்புறம் 92.5 சில்வர் ஜுவல்லரி இது, அதுக்கப்புறம் அந்த 999 காயினெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த ஆஃபர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து சில்வர் ஆர்டிகிள்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு தான் இது ஆஃபர் வந்து உங்களுக்கு போகும் ஒர்க் ஆகும். அந்த 2000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தர்றாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து அந்த போனஸ் எல்லாமே இதில் தான் கிளப் பண்ண முடியும். ஸோ இதில் போய் நீங்கள் ஆன்டிக்கோ இல்லை அந்த பியூர் சில்வர் காயின்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஆஃபர் வந்து கிளப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ இதிலேயே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்த 2000 ருபீஸ்க்கு வந்து எனக்கு ஒரு 4 பொருள் காமிச்சாங்கன்னு இல்லை, அதில் இந்த டிஃபன் பாக்ஸ் தாங்க எடுத்தேன். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸு, இது சைஸ் வந்து ஸ்மாலு, பட் நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸு நல்லா இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக இதை வாங்கிட்டு வந்து மறுநாள் இங்கே பக்கத்தில் ஒரு பாத்திர கடையில் போய் ஒரு பூஜை சாமான் வாங்க போயிருந்தேன். ஸோ அங்கே இதே டிஃபன் பாக்ஸு வச்சுருந்தாங்க. அவங்க சைஸ் வந்து ஸ்மால்னு வச்சுருந்தாங்க. பிக் வந்து இந்த அளவுக்கு, அதாவது இதை விட கொஞ்சம் தான் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பெருசு வந்து 699, இது வந்து 499 போட்டிருந்தாங்க கடையில். ஸோ இது வந்து ஒர்த்தானதாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸு நல்லா கனமாகவும் இருந்தது. ஸோ ஒரு வேளை லன்ச் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஓகேவாக தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுத்துட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இவங்க கொடுக்குற கிஃப்ட்டு வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக தான் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏனோ தானோ அப்படின்லாம் இருக்காது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இது வந்து என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறதுல வந்து 75% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன்.